தமிழ்நாடு ஸ்கின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கல்வி தொடர்பான திட்டங்கள் ஆல்ரெடி ரீடிங் வீடியோ போட்டாச்சு. இப்போ சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் பார்க்கலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஆண்டு ஜனவரி 2022. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி மாதம், நியூ இயர், ஓகேவா, புது வருஷ பிறப்பு அந்த மாதத்தில் 2022 தொடங்கினாங்க. ஓகேவா. ஜனவரி 11, 2022 மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஜனவரி 11, 2022 மேலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆக்சுவலி 2022 ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இது கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நோக்கம்: ஏழை மக்களுக்கு நவீன மருத்துவ வசதியை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மூலம் வழங்குதல். அதாவது கஷ்டப்படுற ஏழை மக்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு நல்ல நவீனமான மருத்துவ வசதியை அரசு தனியார் மருத்துவமனை மூலமாக வழங்குறது. ஓகேவா. இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவிட்-19 வந்துச்சுல்ல, கோவிட்-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை பெறும் வகையில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. ஓகேவா. கோவிட்-19 சிகிச்சைக்கென அனுமதி அளிக்கப்பட்ட 642 தனியார் மருத்துவமனைகள் இத்திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கருப்பு பூஞ்சை நோய்க்கும் காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை பெற விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகே, கோவிட்காக தான் முக்கியமாக ஆரம்பிச்சது, அப்புறம் கருப்பு பூஞ்சை நோய்க்கும் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரம் இணைப்பு. இத்திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் செப்டம்பர் 23, 2018 இணைக்கப்பட்டது. ஓகேவா. இந்த முதலமைச்சரின் காப்பீடு, அதாவது இது மருத்துவ காப்பீடு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கூட செப்டம்பர் 23, 2018 சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா. செப்டம்பர் 23, 2018 முக்கியமானது. செயல்படுத்துதல். யுனைடெட் இந்தியா காப்பீடு நிறுவனம் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை எதன் மூலமாக செயல்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, செயல்பாடு செய்கிறாங்க அப்படின்னா, யுனைடெட் இந்தியா காப்பீடு இன்சூரன்ஸ் நிறுவனம் இருக்குது, அதன் மூலமாக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீடு அளிக்கப்படுகிறது. வருஷத்துக்கு எவ்வளோ காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. சிகிச்சை முறைகள். இந்த திட்டத்தின் கீழே 1090 மருத்துவம் மற்றும் மருத்துவ சிகிச்சை முறைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. 1090 மருத்துவம், மருத்துவ சிகிச்சை முறைகள் இதில் அனுமதிக்கிறாங்க. புதிதாக சேர்க்கப்பட்டவங்க யாருன்னா, மாநிலத்தில் 6 மாதங்களுக்கும் மேலாக வசிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தமிழக அரசால் ஆதரவற்றோர் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதில் யார் யார் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில், நம்ம ஸ்டேட்டில் 6 மாதத்துக்கும் மேலே இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, அவங்க புலம்பெயர் தொழிலாளர்களாக இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் 6 மாதம் இங்கே இருந்திருக்கணும். தமிழக அரசால் ஆதரவற்றோர்னு சொன்னவங்க அவங்களும் இந்த திட்டத்தில் வருவாங்க. ஓகேவா. இதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி 2022. ஓகேவா. இது சென்ட்ரலில் இருக்கிறது பேர்னா செப்டம்பர் 23, 2018 ஆரம்பித்தாங்க. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம். இதுக்கு பணம் கொடுக்குறது யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம். சேர்த்துக்கிட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், 6 மாதத்துக்கு மேலே இங்கே இருந்தவங்க, ஆதரவற்றோர். நெக்ஸ்ட்டு, நகர்ப்புற சுகாதார திட்டம். இது வருஷம் 2016. நகர்ப்புற சுகாதார திட்டம். ஓகேவா. வருஷம் 2016. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நகர்ப்புற ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான தரமான மருத்துவ வசதிகள் இலவசமாக வழங்குதல் நோக்கமாக கொண்டது. நகர்ப்புறத்துலேயும் ஏழைகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இணையான ஒரு தரமான மருத்துவ வசதி கொடுக்கறது தான் இந்த 2016 ஆரம்பிக்கப்பட்ட நகர்ப்புற சுகாதார திட்டத்தோட நோக்கம். இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, இத்திட்டத்திற்கான ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போடுவாங்களா, அது மார்ச் 31, 2016 கையெழுத்திடப்பட்டு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை JICA, ஓகேவா, என்ற பன்னாட்டு நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இது யார் மூலமாக செயல்படுத்தப்படுதுன்னா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை JICA மூலமாக இது பண்ணப்படுது. எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா மார்ச் 30, 2016 அக்ரிமெண்ட் மூலமாக. நகர்ப்புற மருத்துவமனையில் புதிய கட்டிடங்களை கட்டுதல், உயர் சிகிச்சை கருவிகள் வழங்குதல், மனிதவள மேம்பாட்டிற்கு பயிற்சிகள் அளித்தல் போன்றவை திட்டத்தின் முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த திட்டத்தோட காலம் 2023-24க்குள்ளே நிறைவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
அதுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு வந்து 1634 கோடி. இதுதான் நகர்ப்புற சுகாதார திட்டம். ஆரம்பித்தது 2016 ஹெல்ப் பண்ணது JICA. இதோட முடிவு காலம் வந்து 2023-24. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 102 இலவச வாகன வசதி திட்டம். ஓகே, இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2018 ஆரம்பித்தாங்க. 102 அப்படின்னு சொல்லிட்டு இலவச வாகன வசதி திட்டம். இது நோக்கம் என்ன அப்படின்னா, ஜனனி சிசு சுரக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையில் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் சிகிச்சை பெற்ற சிசுக்கள் மருத்துவமனை வீட்டுக்கு இலவசமாக அழைத்து செல்லும் சேவை வழங்கப்படுது. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொண்டு போய் விடுவாங்க. இந்த நம்பர் தான் 102 கூப்பிட்டோன்னா வந்து கூப்பிட்டு போவாங்க. ஓகேவா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோம்னா, இந்த திட்டம் வந்து 100% கட்டணம் இல்லாத சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து 100% வந்து இதில் வந்து ஃபீஸ் கிடையாது. தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலையும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டணமில்லாத சேவைகளுக்காக வாகனங்களுக்கு தேசிய நல்வாழ்வு குழுமம் ஒரு சேவைக்கு ரூபாய் 280 வீதம் வழங்குகிறது. இந்த கட்டணமில்லா சேவைக்கு வந்து வாகனங்களுக்கு வந்து தேசிய நல்வாழ்வு குழுமம்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து 280 வீதம் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு சேவைக்கு. ஓகேவா. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. இது யார் அறிமுகம் செஞ்சது அப்படின்னா, ஜூனியர் ரெட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஓகேவா. செஞ்சிலுவை சங்கம் அதன் மூலமாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேவா. 102 இலவச வாகன வசதி திட்டம் 2018. ஓகேவா. ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போகிறது ஜனனி சுரக்ஷா திட்டத்தின் கீழ். ஓகே. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 29 ஜூலை 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 29 ஜூலை 2019 தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். ஓகேவா. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா வயசினருக்கும் சுகாதார நல்வாழ்வு அளிக்கிறது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இது எல்லாம் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. ஓகேவா. இதோட முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோன்னா, உலக வங்கியின் நிதியுதவியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுது. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு பேங்க். மக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தரமான சிகிச்சை கொடுக்கறது, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறது, விபத்து காய சிகிச்சை தரத்தை வந்து உயர்த்துறது, இதெல்லாம் இதோட நோக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பேறுகால மற்றும் குழந்தைகள் நல சேவைகளை அனைவருக்கும் சமமாக கொண்டு சேர்த்தல். இதோட கால வரையை பார்த்தோன்னா 5 வருஷம். இதோட தொகை வந்துட்டு மதிப்பீட்டு தொகை 2887 கோடி. ஓகேவா. இது என்ன திட்டம்? தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் 29 ஜூலை 2019. நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021. ஓகேவா. ஆகஸ்ட் 5, 2021 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்கிற சமணப்பள்ளி கிராமத்தில் அரசின் அத்தியாவசிய மருத்துவர் சேவையை மக்கள் வீட்டு வாசலில் சேர்க்கும் நோக்குடன் மக்களை தேடி மருத்துவம் தேடி தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார். அதாவது கிருஷ்ணகிரியில் சமணப்பள்ளி கிராமம் இருக்குது. ஓகேவா. அங்கே வந்து அரசோட அத்தியாவசிய மருத்துவர் சேவையை வந்து மக்கள் வீட்டு வாசலில் சேர்க்கணும். அதாவது முக்கியமான மருத்துவ சேவைகளை வீட்டு வாசல்லே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட மக்களை தேடி மருத்துவம் தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வச்சாங்க. அதோட நோக்கம் பார்த்தோன்னா, தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று அளிப்பது. அதாவது தொற்றா நோய்கள் இருக்குல்ல, அதுக்கான சேவைகளை வந்து அவங்க வீட்டுக்கே போய் கொடுக்கறது. முக்கிய அம்சங்களில் பார்த்தோம்னா 45 வயசுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் இயலாமையில் உள்ள நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை இல்லங்களுக்கே சென்று வருது. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சுகரு ப்ரெஷருக்கான மருந்து எல்லாம் செக் பண்ணி அங்கேயே வீட்டிலே போய் கொடுக்குறது. நோய் ஆதரவு சேவைகள். ஓகேவா. ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக வந்து சர்வீஸ் பண்ணுறது. சிறுநீரக நோயாளிகளை பராமரிக்கிறது. ஓகேவா. குழந்தைகளின் பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து தெரிவித்தல். குழந்தைங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சொல்கிறது. தென் சுகாதார சேவைகள் வழங்கப்படுவதுடன் தொடர் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. அதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த தடவை மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியும். இந்த திட்டம் வந்து செயல்படுத்துறது பார்த்தோன்னா, முதற்கட்டமாக 50 வட்டாரங்களில் செயல்படுத்தப்படுது. ஓகே. தற்போது வந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த தன்னார்வலர்களை வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இந்த திட்டத்தில் 10/9/69 பெண் சுகாதார தன்னார்வலர்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் டிசம்பர் 18, 2021. நம்மை காக்கும் 48 திட்டம் வந்து டிசம்பர் 18, 2021 வந்துச்சு. இந்த திட்டம் வந்து சாலை விபத்தால் நிகழும் இறப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டிருக்குது.
ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ இதோட முக்கிய அம்சம் என்ன அப்புட்ன்னா, இந்த திட்டத்தில வந்து சாலை விபத்துகள்ல காயமடைஞ்சவங்க முதல் 48 மணி நேரம் வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில கட்டணம் இல்லாம மருத்துவ சிகிச்சை குடுக்குறாங்க. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சாலை விபத்துல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 48 மணி நேரம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில மட்டும் கட்டணம் இல்லாம ஃப்ரீயா வந்து சிகிச்சை குடுக்குறாங்க. 48 மணி நேரத்திற்கு பிறகும் சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவரின் உடல் இயக்க நிலையானது சமச்சீரற்ற நிலையில் இருந்தால், அரசு மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெறலாம். 48 மணி நேரத்துக்கு அப்புறமும் சாலை விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உடல் இயக்க நிலை வந்து சமச்சீரற்ற நிலையில இருந்துச்சு அப்டின்னா, அவங்கள கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 48 மணி நேரம் மட்டும் இவங்க அமௌண்ட் குடுத்து பார்ப்பாங்க. அதுவும் எங்க அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில மட்டும். தமிழக எல்லைக்குள் நடக்கும் அனைத்து சாலை விபத்துகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும். இந்த திட்டம் வந்து தமிழகத்தோட எல்லைக்குள்ள இருக்குல்ல, எல்லா சாலை விபத்துகளுக்கும் இது பொருந்துமா. தேர்ந்தெடுக்கப்பட்ட 81 மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 1,00,000 வரை செலவினத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்படும். அதாவது 81 மருத்துவ சிகிச்சை முறைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு 1,00,000 வரைக்கும் வந்து பணம் கொடுப்பாங்களாம். தென் மார்ச் 31, 2022 வரை இத்திட்டத்தின் கீழ் 39,542 விபத்துக்குள்ளானோர் பயனடைந்துள்ளனர். அதாவது மார்ச் 31, 2022 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் 542 பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சது 2021 டிசம்பர் 18. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ள இவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மனம் திட்டம். டிசம்பர் 22, 2022 ரெண்டுமே பாருங்கள். 22, 22 22ஆம் டிசம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க. வருஷமும் 2022. ஓகேவா? இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மருத்துவக் கல்லூரி மாணவங்களோட உளவியல் ஆரோக்கியத்திற்காக தமிழ்நாடு அரசு மனம் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. இளைஞர்களிடையே வந்து தற்கொலை போக்கை வந்து தடுக்கிறது இதன் நோக்கம். மேலும் வந்து மாநிலம் முழுவதும் உள்ள இளம் தலைமுறையினர் வந்து எதிர்கொள்ளும் மனநல பிரச்சனையை தீர்ப்பதை இலக்காக கொண்டுள்ளது. இதோட முக்கிய அம்சம் பார்த்தோம் அப்படின்னா, மாநிலம் ஃபுல்லாக உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மனநல பிரச்சனைகளை திறம்பட கையாள்வதே திட்டத்தின் கூறாகும். முதல் கட்டமாக அனைத்து மாநில மருத்துவக் கல்லூரிகளிலும் மனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு பின்னர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனம் திட்டத்தின் உதவி எண் வந்து 14416. அந்த மனம் திட்டத்தோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னா 14416. ஓகேவா? இதோட அவ்வளோதான். அதாவது சுகாதாரம் தொடர்பான இது வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பெண்கள் தொடர்பான திட்டங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் மேம்பாடு தொடர்பான திட்டங்கள். ஓகே.